ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி தான் நாங்க பேசுறோம். நான் எப்படி அந்த ஆனா இதுக்கு நேரம் இல்லையே, இந்த பையனை காப்பாத்தி ஆகணுமே, எங்க போறது? நானே மனு கொடுத்துட்டு மற்றவங்க மனு கொடுத்துட்டு நான் பார்க்கலாம்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. எப்படி இதுக்கு ஒரு தேசிய அளவுல இதுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது ஆபரேஷன் சிந்தூர் அந்த விவாதத்திலேயே எப்படியாவது இதை பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர்கள் தலைவர் மேல ரொம்ப மதிப்பு, அந்த மாதிரி உறுப்பினர்கள் ஒரு 4-5 பேர் கிட்ட உங்களுடைய ஆலோசனை வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பேசலாமா, ஆபரேஷன் சிந்தூர்ல போய் ரஷ்யாவில் இருக்கிற நம்முடைய பிரஜைகளை பத்தியோட பாதுகாப்பு பத்தி நான் பேசலாமா, அதுவும் இது ஒரு ஃபாரின் பாலிசி மேட்டர் தானே, வெளிநாடு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விஷயம் தானே, இதை இணைச்சு பேசலாமா நான் கேட்கும்போது தாராளமா பேசலாமே, நல்ல ஐடியா பண்ணி நான் சொல்லாம நீங்களே கேள்வி கேட்ட பதில நீங்களே சொல்றீங்கல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல இருந்தாலுமே எனக்கு ஒரு அச்சம். அவர் ஸ்பீக்கர் இருந்துட்டு டக்குன்னு பெல் அமுத்தி ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க ரஷ்யா பத்தி பேசிட்டு இருக்கு சொல்லி பெல் அமுத்தி நம்ம மைக்க கட் பண்ணிடலாம். இப்ப நீங்க நாடாளுமன்றத்தில் பெரும்பாலும் அதுதான் நடக்கும். அப்போ 5 நிமிஷம் பேசும்போது அதுல 2 நிமிஷம் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பேசிட்டு நம்முடைய ராணுவத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நம்முடைய மக்களை காப்பாற்றுவதற்காண்டி அங்க உயிர் நீத்த அந்த காஷ்மீரி அந்த அவங்களுக்கு வீரவழக்கத்தை செலுத்திட்டு இந்த மேட்டருக்கு வந்துடும் சொல்லிட்டு அவசர பேசிடுவாங்க, குறுக்கால நிப்பாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் வேகமா இந்த விவரங்கள் சொல்லணும். எப்படி இந்த பையன் கைது செய்யப்பட்டான், எப்படி இந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்க, எவ்வளவு சீக்கிரமா நம்ம இந்த இதுக்கு நம்ம அரசாங்க தலையீட்டுல இந்த பையன் உயிரோட பார்க்க முடியாது. அங்க அதுக்கான வேகமா நான் சொல்றேன். நான் அன்னைக்கு அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேத்து வெளியுறவு செயலாளர் அவரவே பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அவர் எல்லாமே சொன்னார். ஆனா நீங்க பயப்பட வேண்டாம், நாங்க ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிட்டோம், நீங்க கொடுத்தது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிட்டோம், அவங்க இத பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில ரஷ்ய தூதரவர் அவர்கிட்ட நாங்க பேசிட்டோம். நாங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு, இந்தியா ரஷ்யா அந்த கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின்படி நம்ம கொண்டு வந்துடலாம், அந்த பையனை கொண்டு வந்துடலாம். இதுக்கு மத்தியில் அந்த பையனை நீங்க போருக்கு அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டோம், ரஷ்ய தூதர் சொல்லிட்டோம், பயப்பட வேண்டாம்னு சொல்லி என்கிட்ட 1 மணி நேரம் பல விஷயங்கள் விவரிச்சு சொன்னாரு. நான் வெளியே வந்த பிறகு இந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா 2ஆம் தேதி அவனுக்கு அங்க போருக்கு அனுப்பக்கூடிய ஒரு இது இருக்குன்னு